வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு ராகி மாவில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பேபிக்கு ராகி மாவில் கஞ்சி செஞ்சு கொடுக்கும்போது அதை இந்த மெத்தடில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ராகி மாவில் கஞ்சி செய்கிறதுக்கு க்ளீன் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பவுல் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண ராகி மாவு தான். நான் முழு ராகியை வாங்கி நல்லா கழுவிட்டு அதை க்ளீன் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். பேனில் கரைச்ச ராகி மாவை வடிகட்டி ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேபிக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வடிகட்டி அப்புறம் தான் கஞ்சி செஞ்சு கொடுக்கணும். டைரெக்டாக மாவை போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கஞ்சி செஞ்சு கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி கஞ்சியை நீங்கள் வடிகட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் அதோட டெக்ஸ்சர் நல்லா மழமழன்னு இருக்கும். பேபிக்கும் சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அப்புறமா கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேபிக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுங்க. 8th மந்த்லேருந்து நீங்கள் இதை வடிகட்ட வேணாம், டைரெக்டாக இந்த மாவில் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி விஸ்கை வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பேபிக்கு கொடுக்கறதுனால நான் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, ப்ளைனாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இதே மாதிரி ப்ளைனாக கொடுங்க. இதில் சுகர், சால்ட், மில்க்னு எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணி மட்டுமே சேர்த்து குக் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஆப்பிள் சேர்த்து குக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை பனானா சேர்த்து குக் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதில் வந்து சுகர் இல்லை சால்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். சுகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஸ்வீட்னஸ்க்கு வந்து நீங்கள் அச்சு வெல்லம், பனங்கற்கண்டு, இல்லை கருப்பட்டி, இல்லை நாட்டு சர்க்கரை இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதேமாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு நீங்கள் வந்து இதில் பால் கூட சேர்த்து குக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து கஞ்சி கொஞ்சம் நல்லா திக்காகி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கஞ்சி வந்து இன்னொரு 2 மினிட்ஸில் நல்லாவே குக் ஆகிடும். நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கஞ்சியோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ராகி கஞ்சின்றதுனால போக போக நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப நீங்கள் கெட்டியாக இருக்கும்போது ஆஃப் பண்ண வேணாம், கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் பேபிக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பபுள்ஸ் வருது, கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் ரொம்ப வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ராகி கஞ்சியை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. ப்ளைனாக இதே மாதிரியே செஞ்சு கொடுங்க, எதுவுமே ஆட் பண்ண வேணாம். உங்கள் பேபிக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபுட்டை கொடுக்குறீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லைனா மட்டும் நீங்கள் இந்த ஃபுட்டை அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இந்த கஞ்சியில் ஆப்பிள் இல்லை பனானா இது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணியும் சேர்த்து கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி கஞ்சி ரெடி. நீங்களும் இதை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.